ஆத்தாடி பேயி! பேய் இல்லைம்மா, உன் புருஷனோட தாயி. ஆமாண்டி. என்ன சொன்ன? ஆமாம் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னேன். அப்படி கூப்பிட்டாதான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சாரி அத்தம்மா. ஆமாம், ரூம் எதாவது மாறி வந்துட்டியா? இங்கே எதுக்கு வந்த? அதுவும் இந்நேரத்துக்கு? குடம் இங்கே தானே அத்தம்மா இருக்குது, அதனால தான் இங்கே வந்தேன். குடம் மட்டும் இல்லைம்மா, இங்கே தான் அடுப்பு கூட இருக்குது. தெரியும் அத்தம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நடு ராத்திரியில் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கபடி விளாண்டுட்ருக்கேன், வரியா? எப்போ பாரு உங்களுக்கு விளையாட்டு தான் அத்தம்மா. நீங்களே விளையாடுங்க, நான் போகிறேன். பார்த்து விளையாடுங்க அத்தம்மா, அப்புறம் பாத்திரம்லாம் கீழே கொட்டிட்டு போகுது, அதையும் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அதானே பார்த்தேன், அப்பயும் நீ எதையும் செய்ய மாட்ட. சேச்சே, கூறு கெட்டவளே. பையனுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு நேரம் ஆச்சு. டீயை பையனுக்கு கொண்டு போய் கொடுத்து எழுப்பி விடு. சரிங்கத்த. போகிற வழியில் டீயை நீ குடிச்சிடாத, பையனுக்கு கொடு. சே, நம்மளை பற்றி எல்லாம் இந்த கிழவி தெரிஞ்சு வச்சுருக்கு. இருக்கட்டும். இந்த மனுஷன் மட்டும் எப்படி தான் இவ்வளோ சத்தத்தில் நிம்மதியாக தூங்குறாருன்னே தெரியல. ஐயோ, கை தவறி கீழே விட்டுட்டேனே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த மாமியா கிழவிக்கு நான் தான் உடைச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் ஜோலி முடிஞ்சு. அதான் நமக்குன்னு மாட்டின ஒரு அடிமை நம்ம புருஷர் இருக்காரே, அவரை மாட்டி விட்டு நாம் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏங்க எந்திரிங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்களே எந்திரிச்சு பாருங்கள். இப்போ தான் கொண்டாந்து அந்த டீயை வச்சேன், அதுக்குள்ளே தள்ளி விட்டிங்களா? உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ தெரில. என்னது, டீயை நான் தட்டி விட்டேன்னா? சாரிம்மா, தூக்கத்தில் தெரியாமல் கைப்பட்டு கொட்டிட்டேன். நீ போய் வேலையை பாருமா, நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஒரு வேலையை உருப்படியாக பண்ணலனாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாருங்கள், குளிச்சுட்டு. சே, ஃபஸ்ட்டு இந்த டேபிளை இடம் மாற்றி வைக்கணும். சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம். உங்களுக்கு இட்லிக்கு குழம்பு வைக்கவா, சாம்பார் வைக்கவா? எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி குழம்பு வைமா. அப்படியே இட்லி வேண்டாம், தோசை சுற்று. என்னது, உங்கள் அம்மா வைக்கிற மாதிரி குழம்பு வைக்கணுமா? ஏன் நான் வைக்கிற மாதிரி வச்சா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? காலக்கத்திலே சண்டை வேணும். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சாப்பிடுவேன், நீ போய் ரெடி பண்ண. ஆனால் தோசை சுட்டு கொடுத்துருமா. இட்லி தான் ஊற்ற போகிறேன், சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா அப்படியே வேலை கிளம்புங்க. எவன்டா அவன் ஒற்றை குச்சை நடு சமயக்கட்டில் வச்சது? அத்தை நல்லா பாருங்க, நான் உங்கள் மருமக. அட ஆமாம், சரி சீக்கிரமாக தோசை ஊற்று, நேரம் வச்சு பையனுக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு. அத்தை இட்லியே ஊற்றிக்கலாம் அத்தை, வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். என் பையன் திங்கிற 2 தோசை உன்னால் சுட முடியாதா? சுடு, தோசை சுட்டு கொடு. தோசைனா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தோசை தான் சாப்பிடுவான், இட்லியெல்லாம் அவ்வளோக்கு சாப்பிட மாட்டான், வயிறு நிறைய சாப்பிட மாட்டான். தோசையாக இருந்தால் நல்லா வயிறு நம்ப சாப்பிடுவான். அந்த மனுஷன் எது சொல்லி வச்சுட்டாரா? சரி அத்தை, தோசையே ஊற்றுறேன். இப்போ என்னத்துக்கு ஊற்றுறேன்? அவன் சாப்பிட்றப்ப சூடாக ஊற்றி தர வேண்டியதானே? ஆமாம், இவங்க பையன் அப்படியே சூடாக தான் சாப்பிடுவார். பேசாமல் பையனை தூக்கி கொண்டு அந்த அடுப்பு மேலே உட்கார வச்சு 2 கரண்டி மாவு வாயில் ஊற்றிட வேண்டியதான். என்ன புலம்பிகிட்டு இருக்க? ஆகிற வேலையை பாரு, மற்ற வேலையெல்லாம் செய்ய. சரிங்க அத்தை. அம்மா, உன் தங்கப்பிள்ளை ஊரில் இருந்து வந்துட்டேன். இவன் நேற்று தானே ஊருக்கு போனான், அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டா. ஒரு மேலே இவன் மெல்ல நடந்து போயிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டாளோ? வா மக்கா, வா, வந்துட்டியா? நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆமாங்க, என் மருமக சொல்கிற மாதிரி செஞ்சுருங்க. என்ன நீயே செய்ய மாட்டேன், எங்களை செய்ய சொல்கிறியான்னு பார்க்குறீங்களா? பண்ணிவிடுங்க. ஏங்க உங்களை தான் இவ்வளோ சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இந்த நாட்டுக்காக.